ஒழுங்கு அவர்களால கட்டுப்படுத்த முடியல. குறிப்பா பெண்கள் குழந்தைகளுக்கு அதிகமான ஒரு வன்முறையா இருக்கு. அதுவும் நிறைய இடங்கள்ல அவர்களுடைய நிர்வாகிகளே ஈடுபடுறாங்க. அதை கூட தட்டி கேட்க முடியல. டீ கடைக்காரன்ட்ட காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது. நம்மளுடைய ஸ்ரீவைகுண்டத்துல அந்த பெண் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். அவளும் தாவாக்காவுடைய ஒரு ஆதரவாளர். பண்ணவங்களும் தாவாக்களுடைய நிர்வாகி. இங்கே லோக்கல்ல ஸ்ரீநாத்னு ஒரு அமைச்சர் இருக்காரு, மதர் நாராஜ் ஒரு அமைச்சர். யாருமே அதை போய் கேட்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. ஸ்ரீநாத்னு ஒரு அமைச்சர் புன்னக்காயில போய் எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றின்னு சொல்றாரு. அப்போ அவர் என்ன மனநிலையில இருக்காரு, என்ன நிலையில இருக்கான்ற யோசிச்சுட்டு இருக்கோம். அவருடைய எது தொகுதினே தெரியாத ஒரு நிலையில இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தாவாக்க கட்சியினர் முதலமைச்சரா இருக்கட்டும், அன்னைக்கு பேசினார்ல திருச்சி கூட்டத்துல, தேர்தல் பிரச்சாரம் மாதிரியே பேசினாரு. அதே எழுதி வச்ச ஸ்கிரிப்டை பார்த்து அதே ஸ்ட்ரெஸ் பாஸ் நடிப்போட பேசினாரு. அது எல்லாம் ஊர் அறியும் உலக அறியும். அதனால இவங்க இன்னும் நார்மல் நிலைக்கு வரணும். இது நாடு, இத்தனை பேர் மக்களை கட்டி காக்கணும். நம்ம நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமை. ஒண்ணுமே சொல்லலையே. வந்தே மாதரம் பாட்டு ஏன் பாடுறீங்கன்னா, இல்ல பாட மாட்டோம்னு சொல்ல முடியல. கேரளால உள்ள ஒரு மினிஸ்டர் சொல்றாரு, அந்த சர்க்குலர்ல அது கட்டாயம் இல்ல, வந்தே மாதரம் பாடுறது ஆப்ஷனல் இருக்கு. அப்ப ஏன் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல? அதுக்கு போய் அங்க போய் பெட்டிஷன் கொடுத்தேன்னாரு. ஸோ எதை குறை சொல்றதுன்னு தெரியல. ஆனா அவர் 6 மாசம் டைம் கேட்காரு, எதையும் குறை சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. அதுக்காக நடக்கிற கொலைகளையும் கொள்ளைகளையும், பாலியல் வன்கொடுமை, 3 வயசு சிறுமி, 61 வயசு பாட்டியம்மா, 11 வயசு சிறுமி எல்லாம் நடக்கிறத நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியாது. அதனால எதிர்கட்சி, ஒரு வலிமையான எதிர்கட்சி, எங்களுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் இருக்காங்க, எங்களுடைய தலைவர் இருக்கிறார்கள். அத்தனை பேரும் நிச்சயமாக குற்றங்குறைகளை, அவர்கள் செயல்பாட்டில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுவதுதான் எதிர்கட்சிகளுடைய கடமை என்ற முறையில் நாங்கள் சுட்டி காட்டி கொண்டிருக்கோம். கடந்த 10 ஆண்டுகளாக உங்களோட கூட்டணி கட்சி பயணிச்சவங்க இன்னைக்கு உங்களுக்கு எதிர்ப்பு விமர்சனங்களை முன்வைக்கப்படுது, எப்படி பார்க்குறீங்க? கூட இருந்துட்டே குழி தோண்டிட்டு இருந்திருக்காங்கன்னு தெரியுது. துரோகம்ன்றது எங்களுடைய தொண்டர்களுடைய கருத்து. விவசாயிகள் பல்வேறுபட்ட போராட்டங்கள் அதாவது தேர்தலுக்கு முன்பு ஒரு நிலைப்பாடு, தேர்தலுக்கு பின்பு தாவைக்க ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு விவசாய சங்க சார்ந்த பல்வேறு போராட்டங்கள் இன்னைக்கு தமிழகம் முழுவதும். இதை எப்படி பார்க்கணும்? கண்டிப்பாங்க. அதாவது தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றாரு, 5 ஏக்கர் கீழே உள்ள நிலம் உள்ளவங்களுக்கு முழுமையான தள்ளுபடி, 5 ஏக்கர் விவசாய நிலத்துக்கு மேல உள்ளவங்களுக்கு பாதி கடன் தள்ளுபடின்றாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாரு, 50,000 கடன் வாங்கினவனுக்கு முழுமையான தள்ளுபடி, 50,000. அப்ப 5 ஏக்கர் 50,000 ரூபாய் மாறிடுச்சு. அப்ப அவருடைய வாக்குறுதியில எந்த அளவுக்கு இருக்கிறாரு. இது முதல் வாக்குறுதியை நான் செஞ்சுட்டேன், 80% பயன்படுத்திட்டேன்னு அவங்க ஆட்க சொல்றாங்க. அவருடைய ரீல்ஸா இருக்கட்டும், ரியல் செய்தியா இருக்கட்டும், எல்லாமே பொய் செய்தியை பரப்பி வருகிறார். அதுதான் உண்மை. நிச்சயமா விரைவில் மக்கள் புரிஞ்சு கொள்வாங்க. நிறைவில் அவருடைய